எப்படி மேடம் மறக்கிற அளவுக்கு முடியல மேடம். என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம். அந்த பொண்ணு இட்டு போறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த 10 நாள் தான் வந்து போனேன் மேடம். 10 நாள்ல இவ அந்த பொண்ணு அதை பேசுனது நான் பேசுறது போனது வந்து என்ன பேசுறீங்களே, நீங்களும் தானே தப்பு செஞ்சிருக்கீங்க. ஆமா மேடம். அப்போ நான் தப்பு பண்ணலன்னு நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. அதுவே மேடம் நீங்க வந்து இது பாருங்க, நான் இந்த பொண்ணு இட்டு முன்னாடி நீ வந்திருக்கலாம் மேடம். ஒரே நிமிஷங்க. இப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்க தான் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்கீங்க, அந்த பொண்ணு வாழல. நீங்க வராதனாலதான் மேடம். நீ தான் அனுப்பி வச்சது மெயின் விஷயம். என்ன சொல்றேன், தீபாவளிக்கு போன மேடம். நான் சொல்றேன், அந்த பொண்ணுதான் அவங்க வாழ்க்கையில இருந்து போறது. அதுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்களா? நான் அப்படி சொல்லல மேடம். சரி, என் பசங்களை விட்டு என் மனைவியை விட்டு நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவதான் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 மாசம் இந்த பொண்ணு கூட வாழ்ந்தீங்க, அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க 3வது ஒரு பொண்ணை பாப்பீங்க. நான் இப்ப கூட நான் இன்னொரு விஷயம் மேடம், ஃபேமிலி பிளானிங் பண்ணி கூட என்ன அனுப்புங்க. நான் இன்னொரு லைஃப்ல மேரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் அந்த ஒரு நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதை எனக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிக்கணும் வந்து தான். என்ன தெரியுமா, நீ உன்னோன இட்டு போய்டுடா, உன்னோன இட்டு போய்டுடா, இதை சொல்லிக்கினே தான் வந்தாங்களா கடைசி வரைக்கும். கட்ட பஞ்சாயத்துல தான் சொல்லிக்கணும் வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி அளவுக்கு நான் ஆளு எனக்கு தெரியும். நீங்க மட்டும் ஸ்மார்ட், மத்தவங்க பேசுறவங்க எல்லாம் லூசுன்னு நினைக்காதீங்க. நினைக்கல மேடம். ஏன்னா உலகம் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை எங்களுக்கும் தெரியுங்க. நடந்தது நடந்துருச்சு, மேல் கொண்டு என்ன செய்யலாம்? 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்களா இல்லையா? ஒரே ஒரு பதில், எஸ் ஆர் நோ. நான் தான் சூனியம் வச்சு சாவ. எஸ் ஆர் நோ. முடியுமா முடியாதா? எனக்கு முழு நிம்மதி வரல மேடம். நான் கேக்குற கேள்விக்கு மத்தவங்க மேல குறை சொல்றது முதல்ல சொல்லல மேடம். குறை சொல்லி பண்ணல. இதே இது என் வாழ்க்கையில நான் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியர் நான் கொடுக்கணும், ஒரு அப்பாவா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுல மட்டும் உங்க மனசு டைவர்ட் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. நாள் போகும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. இப்போ நீங்க 2 பேரும் சேர்றது உங்க பசங்களுக்காக சொல்லி நீங்க சேர்ந்து அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை உங்களால அமைச்சுக்க முடியும். அதுக்கு நீங்க ரெடியா இல்லையா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். என் குழந்தைங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும் மேடம். என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும். அதுங்க வந்து நான் படுற கஷ்டம் மாதிரி அதுங்க படக்கூடாது. நான்லாம் படிக்கவே இல்லை மேடம். 8வது மட்டும் தான் எங்க அம்மா படிக்க வச்சாங்க. ஆனா எங்க அம்மா படிக்க வச்சாங்க. சரி, ஓகே ஓகே. பழசு எல்லாமே மறந்து அவர் கூட நீங்க சந்தோஷமா வாழ்வீங்களா? வாழறேன் மேடம். நடந்த விஷயங்கள் எல்லாம் குத்தி காட்ட கூடாது. குத்தி காட்ட மாட்டேன் மேடம். இன்னையோட அந்த சாப்டர் முடிஞ்சு மேடம். அது மட்டும் ஒரு நீங்க ரெடியா? என்னால முடியல மேடம். சோ நீங்க அவங்க கூட வாழ போறது இல்ல, இதான் உங்க முடிவு. அவ சொல்லியாச்சு மகேஸ்வரி, அவ முடிவு என்னன்னு சொல்லி முடியல. இது பாருங்க, நீங்க எங்க போய் நியாயம் தேடினாலும் நான் நியாயத்துக்கு இதோட முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் நான் தேடுற நியாயம் தேட போற ஆளு இல்லை. நான் இதுக்காக இங்க வந்தேன். நான் லாஸ்ட் क्वेश्चन, குழந்தைகள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். என்ன பண்ண போறீங்க பசங்களுக்காக? நான் என் பசங்க நான் தனியா வச்சு தனியா விட மாட்டாங்க. தனியா வச்சு முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா பேசாதீங்க மேடம். ஒரு மனைவியை பாத்துக்க. நான் இப்ப கேக்குறது, ஒரு மனைவி, உங்க மனைவி கூட உங்களால வாழ முடியுமா நான் கேட்கற கேள்விக்கு என்னால முடியாதுன்னு சொல்றீங்க. பசங்க நீங்க பாத்துக்க போறீங்க. பசங்களை வச்சுக்கினே 1 மாசம் நான் வேலை செஞ்சேன் மேடம். இதே சென்னையில கூட கையில வச்சுக்கினே வேலை செஞ்சேன். பல வருஷங்கள் வச்சுக்கிறதும் வித்தியாசமான விஷயம். வரதே சும்மா இப்படி சொல்லி ஹை பிட்ச்ல எல்லாம் பேசினா இங்க நடக்காது. அவ்வளவுதான். அந்த குழந்தையே ஒரு கடத்தி போட்டு கூட வாரத்துக்கு நீங்க ரெடியா இல்லையா? அவ்வளவுதான் எனக்கு தெரியணும். இல்லன்னா கிளம்புங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். 2 மாசம் அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். 3 வருஷம் நான் இப்ப கேட்ட வார்த்தைகள் அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என்ன தெரியுமா இருக்கும், 2த்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டு இன்னும் ஆயிருக்கும். அதுக்காக தான் நான் பேசியிருந்தோம்னா என்னால முடியல மேடம். நானு இவளை நான் அந்த அளவுக்கு பார்த்து இருந்தோம் மேடம். இவளை நான் அந்த அளவுக்கு. உங்க முடிவு என்ன? வாழ போறீங்களா இல்லையா? ஒரே ஒரு நாள் வேலைக்கு போய்க்கிறாள் கேள் மேடம். வாழ போறீங்க. இன்னைக்கு வந்து 2 மாசம் வேலைக்கு போய்க்கிற. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ போறீங்களா இல்லையா? நீ வந்து நான் உட்கார வச்சுன்னு உனக்கு கடைசியா வாங்கி போட்டேன் மேடம். எவ்வளவு பண்ண? நான் சொல்றேன் 200 300 சம்பாரிச்சு தின்று. அவங்க வீட்டுல இருந்து ரேஷன் அரிசி எடுத்ததை விட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொல்லி சொன்னேன் மேடம். எனக்கு அப்புறம் இப்ப எப்படி நான் வந்து நான் உனக்கு நான் சம்பாரிச்சு போட்டுருன்னு நம்பிக்கையில வாழ போறது இல்ல. அப்பயே வாழ வைக்காதவன் இப்ப எப்படி நான் வாழ வச்சிருன்னு நம்பிக்கையில வர்றேன். மத்தவங்களுக்காக நீங்க யோசனை பண்ண வேணாம். நீங்க உங்களுக்காக மட்டும் யோசனை செஞ்சா போதும்.
இவ்வளோ நாள் எங்களுக்காக தான், எனக்காக மட்டும் தான் இப்ப யோசனை நான் பண்ணீங்க கேட்குற கேள்விக்கு பதில் மேடம். சொல்லுங்க மேடம். மகேஸ்வரியும் உங்க பசங்களுக்காக சேர்ந்து வாழ முடியுமா? அட்லீஸ்ட் 2 மாசத்துக்காக முயற்சி செய்ய முடியுமா முடியாதா? நான் 2 மாதத்துக்கு நான் பார்க்குறேன், முயற்சி செய்ய முயற்சி செய்கிறேன் மேடம். சரிங்க. சரி மேடம். மகேஸ்வரி 2 மாசம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக இல்லை பசங்களுக்காக நீங்க வாழணும். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க அமைச்சு கொடுக்கணும். உங்க 2 பேருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். சந்தோஷமா வாழுங்க. சரியா? கிளம்புங்க.